தோல்விக்கு பிறகு வெளிப்படையாகவே இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாக திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது, நிறைய சொல்லுங்க, யோசனைகளை சொல்லுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நிறைய கருத்துக்கள்லாம் வந்தது. 4 லட்சத்திற்கு மேல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதாலாம் சொல்லப்பட்டது. இப்போ என்ன போயிட்டு இருக்கு? நிறைய விஷயங்கள் தகவலாக நம்ம காதுக்கு வருது. உங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன சுவாமிநாதன்? முதல்ல மிக முக்கியமா மாவட்டங்கள் பிரிப்பு, அதுதான் இப்ப அடிப்படையில திமுக தன்னுடைய உட்கட்டமைப்புல பல மாற்றங்கள் செய்ய இருக்காங்க. ரொம்ப குறிப்பா 2014 நாடாளுமன்ற தேர்தல் ஒரு முன்னுதாரணம் சார். அந்த தேர்தல்ல திமுக ஒரு இடமும் வெல்லல. அன்றைக்கு 35ஆக இருந்த மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை அந்த தோல்விக்கு பின்புதான் 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த 35 65ஆக முதல் முறையாக உயர்த்துறாங்க. இன்றைக்கு அது 79 ஆகிவிட்டது காலப்போக்கில். அவ கிட்டத்தட்ட அதே போன்று ஒரு மாற்றம். கிட்டத்தட்ட 2 சட்டமன்ற தொகுதிகள், அதிகபட்சம் 3 சட்டமன்ற தொகுதிகள், அதற்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிற இடம் நோக்கி நகர்றாங்க. அது ஒன்று மிக முக்கியமாக. அதுல மட்டும் எனக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருங்களேன். எதுக்காக மாவட்ட செயலாளர்களோட எண்ணிக்கையை அதிகமாக்குறாங்க? பல சீனியர் லீடர்ஸ் என்னன்னா பல மாவட்டங்களை தங்க கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. இப்ப அதை குறைக்கிறாங்க. ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட எத்தனை மாவட்டங்கள் இருக்கோ அதை குறைக்கிறாங்கல்ல. அதுக்கு பின்னணியில் என்ன இருக்கு சுவாமிநாதன்? அது என்ன ஸ்ட்ராட்டஜி? அதை நம்ம ஒரு தொகுதியோட ஒரு தரவோடய நம்ம ஒப்பிடலாம்னு நினைக்கிறேன் சார். இப்ப துரைமுருகன் அவர்கள் தோல்வி அடைகிறார். அங்க அவருடைய பையன் தான் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட இதுதான் இந்த தேர்தல் முடிவுகளுடைய உணர்த்தக்கூடிய செய்தி. இதுதான் அப்ப கிட்டத்தட்ட என்னன்னா, நீங்க நட்சத்திரமாக இருக்கிறார்கள், பிரபலமாக இருக்கிறாங்க, வயதானவர்களாக இருக்கிறாங்க, அவங்க கிட்டயே நீண்ட நெடு காலமாக மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு இருக்கு. அப்ப அந்த அதிகாரத்தை ஒரு பரவல் பயமாக்குறது. அப்ப இளைஞர்களை கொஞ்சம் கொண்டு வரலாம், புதிய முகங்களை கொண்டு வரலாம். இந்த தேர்தல் முடிவு அந்த செய்தியை தான் உணர்த்தி இருக்கு திமுகவுக்கு. நீங்க இளைஞர் அணியில உள்ளவர்களுக்கு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க திமுகல. 60 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. ஆனா அவர்கள் இளைஞர் அணியில் உள்ளவர்களாக இல்ல. பெரும்பகுதி அவர் 2-3 பேருக்கு தான் வாய்ப்பு வழங்கப்பட்டது. சோ அப்ப மாவட்டங்களோட எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகப்படுத்துறதன் மூலமா இதை ஒரு அதிகமான அளவுல கிட்டத்தட்ட நிறைய மாவட்ட செயலாளர்கள் வருவாங்க. வருகிற பொழுது அவர்கள் கொஞ்சம் கடின உழைப்பை செலுத்தக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு திமுகவுக்கு இயல்பிலே இருக்கு. அதுல அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு பாடமும் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல அதிகமான மாவட்ட செயலாளர்கள் எந்த கட்சிக்கு இருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இருக்காங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா 234 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. ஆனா மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையில பார்த்தா அதிகமாக இருந்தாலும் 8% இருந்த ஓட்டு இன்னைக்கு 4% குறைந்து விட்டது. அப்ப மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். அவர்கள் உள்ளூர்ல கொஞ்சம் நல்ல செல்வாக்கான நபர்களாகவும் இருக்கணும். இந்த இரட்டை சவால் இருக்கு. நீங்க திமுக போன்ற ஒரு கட்சிக்கு 2014 அவர்களுக்கு சொல்ற செய்தி அதுதானே சார். 35 மாவட்டங்களாக இருந்தது. 2014 ஒரு வாஷ் அவுட் ஆகுறாங்க. 2016 கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சிட்டாங்களே. அதுதான் அவர்களுக்கான ஒரு முன்மாதிரி. ஒரு தோல்வியில 2014 தோல்வி, அது 35 65 ஆகிற பொழுது ஒரு வெற்றியா மாறுது. 2016 அன்றைக்கும் எதிர்கட்சி தான் இருந்தாலும் அது ஒரு பெருவாரியான ஒரு எண்ணிக்கை உறுப்பினர்கள் அவர்களுக்கு கிடைக்கிறாங்க. அப்ப நீங்க சொல்றது சுவாமிநாதன், இப்ப அதிகப்படியான மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னா முன்பிருந்த மாவட்ட செயலாளர்களோட அதிகாரத்தை கொஞ்சம் பறிச்சு இங்க கொடுக்கறாங்க, அதானே அதனோட பொருள்? அப்படித்தானே புரிஞ்சுக்கணுமா? ஆமா, நிச்சயமா சார். ஏன்னா கிட்டத்தட்ட இப்ப நீங்க நான் தான் சுட்டி காட்டினேன் சார். சில தொகுதிகள்ல மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு சீட்டு கொடுக்கிற கலாச்சாரம் இருக்கு. நீங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதுல மாவட்ட செயலாளர்கள் தான் மையப்புள்ளி. என்னதான் வாக்காளர்கள் வாக்களித்தாலும் எந்த தொகுதியில யாரை விட்டா ஜெயிப்பாங்க, அவருடைய சமூக செல்வாக்கு அங்க என்ன, அந்த பகுதியில் அவருக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடு என்ன, எல்லாவற்றையும் யூகிக்கக்கூடியவர்கள் மாவட்ட செயலாளர்கள் தான். அது அதிகாரம் ஒரு அதிகமான சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி ஒருவரிடமே இருக்கிற பொழுது தாங்கள் ஜெயிச்சா போதுங்கிற மனநிலை பரவலாகவும் இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட அந்த மாவட்டங்களை உடைப்பதன் மூலமா ஒரு இலக்கு கொடுக்க முடியும். 2 தொகுதி 3 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னா, நீங்க அதிமுக அதுதான பிரச்சனையாக இருந்தது. மாவட்ட செயலாளர்களுடைய அதிகாரத்தை குறைக்காதீங்கன்னு கோரிக்கை வைத்தாங்க. நீங்க மாவட்டங்களை உடைக்க கூடாதுன்னு கடைசி வர சிலர்லாம் அதிகப்படியான மாவட்டங்களையே வச்சிருந்தாங்க. அதை இபிஎஸ் அவங்களாலேயே ஒன்னும் செய்ய முடியலன்றது அது வேற விமர்சனம். அடுத்து என்ன, எதை நோக்கி நகர்றாங்க? திரு ஸ்டாலின் அவர்களுடைய நகர்தல் எதை நோக்கி இருக்குன்னு பாக்குறீங்க மாற்றத்துல? அதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா, தனித்து போட்டியிடுகிற ஒரு ஆற்றலோடு இருக்கிற கட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த தேர்தல் முடிவுகள்ல அவர்களோடு இருந்த கூட்டணி கட்சிகள் பலவும் இன்றைக்கு தாவேக்காவோடு முழுவதுமே போயிட்டாங்க. இடதுசாரிகள் கூட சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான இந்த மதசார்பற்ற கூட்டணி இல்லை என்று கூட சண்முகம் போன்றவர்களே கருத்து சொல்லிட்டாங்க. அப்ப தனித்து தேர்தலை சந்திக்கணும், இதுதான் திமுகவினுடைய அடுத்த இலக்கு. அது கிட்டத்தட்ட 2014 செல்வி ஜெயலலிதா அவர்கள் முன்னெடுத்தாங்க, மோடியா இந்த லேடியான். அந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பை இன்னும் கூர்மைப்படுத்துவாங்களா இல்லையா என்பது 2வது பட்சம்.
பட் அதுதான் ஐடியா. அடுத்தது 2014 அதிமுக எப்படியான ஒரு தேர்தலை தனித்து சந்தித்தார்களோ அப்படி சந்திக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நோக்கி நகர்றாங்க. அதுக்கு மைய புள்ளியா தான் இந்த மாவட்டங்களை உடைக்கிறது, புதிய இளைய முகங்களை உள்ள கொண்டு வர்றது, இது எல்லாவற்றையும் செய்வதன் மூலமா நீங்க தனித்து அவர்கள் போட்டி என்று அவர்கள் சொன்னாலும் கூட இன்னொரு உண்மை கூட இருக்கிறது. அது கசப்பான உண்மைதான். திமுக தனித்து விடப்பட்டிருக்கவும் செய்கிறது. அப்ப அந்த இடமும் தொண்டர்களுக்கு ஒரு சோர்வை தந்து விடக்கூடாது. அப்ப சோர்வை தராமல் இருக்கணும்னா மாவட்டங்களை உடைத்து கட்சியை மறுகட்டமைப்பு செய்வது, கிட்டத்தட்ட இளைஞர் இன்னொன்று திமுக மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் இருக்கு சார். கலைஞர் அவர்களுடைய காலத்துல கலைஞர் அவர்கள் மட்டும்தான் முகம். அவரை சந்திக்கலாம். அதுக்கடுத்தது மு க ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு அப்படி இல்ல, பல பவர் சென்டர்கள் இருக்காங்க. சோ அப்ப அது எல்லாமே கூட அவர்களுக்கு கட்சியினர் வட்டத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. சோ அப்ப அதையும் ஒரு ஒழுங்கு செய்ய வேண்டிய தேவையும் அந்த கட்சிக்கு இருக்கு. பவர் சென்டரை ஆஃப் பண்றாங்க அல்லது சரி செய்யறாங்க அப்படின்றது பெரிய நகர்வு இல்லையா? ஆமா, நிச்சயமா அதை நோக்கியும் அவர்கள் நகர வேண்டிய தேவை இருக்கு சார். அதையும் அவர்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன். பேசலாம். ஆமா, பேசலாம் சுவாமிநாதன்.